பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்டு முரசொலி அலுவலகம் நடத்திட்டு இருக்கிறவருக்கு அந்த ஏழை மக்கள் கஷ்டப்படுறது இவருக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. ஈவேராவையும் கலைஞரையும் தானே இவங்க வந்து தமிழ்நாட்டை வாழ வச்சவங்களா காமிக்கிறாங்க. ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. இவங்களுக்கு கப்பலோட்டிய தமிழனை பற்றியும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த கட்டபொம்மனை பற்றியும் இவங்களுக்கு என்ன தெரியும்? ஏழை எளிய மக்கள் வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள். எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய மகள்னு பார்த்துக்கிறாருல, ஆனால் உலகத்துக்கெல்லாம் அப்பாம்பார். மக்கள் வந்து நடு ரோட்டில் நடந்து போகிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து ஈரானிய கொலைகளுக்கு தெரிஞ்சிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியல. அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்து இங்கே செயின் எடுத்துகிட்டு போகிறான். பாருங்களேன், ஒரு முதல்வர் குடிக்கக்கூடிய தண்ணியை வச்சு 70 கோடி மக்களை கூப்பிட்டு அந்த ஒரு இடத்துல கூட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்துக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உதவிங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் குடிக்கு அடிமையாக்கி 52,000 கோடி ரூபாய் அவங்க பாக்கெட்லேருந்து உதவிக்கு. கண்டிப்பாக ஒரு நியாயமான நீதிபதி வருவார். இந்த திராவிட மாடலுடைய நாயகன் MK ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவார். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் சமூக ஊடக பிரிவில் விவேன் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். வக்பு வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். இது வந்து இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காகவே இந்த மசோதா வந்து கொண்டு வரப்பட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? கோபாலபுரத்தோட இடம் இருக்கு பாருங்க, அந்த இடமெல்லாம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு அறிவாலயம் இருக்கு பாருங்க, அந்த அறிவாலயம் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு அவனுக்கு கொடி கொண்டு நெட்டியிருந்தானுங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? பஞ்சமி நிலத்தை ஆட்டையை போட்டு முரசொலி அலுவலகம் நடத்திட்டு இருக்கிறவருக்கு அந்த ஏழை மக்கள் கஷ்டப்படுறது இவருக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன் நான். இன்னைக்கு வகுப்பு வாரியம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர்ங்கிற கிராமம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்த வைக்கலான்னு அந்த கிராமவாசி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் இது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுங்கிறான். இந்த தேசம் வந்து இந்துக்களுக்கான தேசம். இது இஸ்லாமியர்கள் எப்போ வந்தாங்க? அவங்க எப்போ வந்தேரிகள் எப்போ வந்தாங்க? இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அப்போ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு எந்த மாதிரியான அர்த்தம் இது? இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு அதாவது தரவுகளே தெரியாத ஒரு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு, வரலாறு தெரியாத முதலமைச்சர் வச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்களுடைய வரலாறே எப்படிருந்து ஆரம்பிக்குது? ஈவேரா காலத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஈவேராவையும் கலைஞரையும் தானே இவங்க வந்து தமிழ்நாட்டை வாழ வச்சவங்களா காமிக்கிறாங்க. ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. இவங்களுக்கு கப்பலோட்டிய தமிழனை பற்றியும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த கட்டபொம்மனை பற்றியும் இவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ராஜராஜ சோழன் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கிறார். அப்போ அந்த பெருமகனுடைய வரலாற்றை இவங்க மூடி மறைக்கக்கூடிய ஆளுகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு தேவை என்ன தெரியுங்களா? ஓட்டு. அந்த ஓட்டுக்காக யாரு கால் வேணாலும் விழுவாங்க. இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனை தெரியாது, ஆனால் நாங்கள் அவங்க பின்னாடி நிற்கிறோன்னு நிற்பாங்க. சார், அந்த வகுப்பு அந்த சட்ட திருத்தம் ஏன் கொண்டு வராங்க? அந்த வகுப்பு போர்டு எதுக்காக உருவாக்கப்பட்டது? நலிந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த நலிந்த மக்களுக்கு அந்த வகுப்பு போர்டு ஏதாவது செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வரோம். அதில் என்னென்ன வரப்போகுது? பெண்களுக்கு உரிமை கொடுக்க போறதில்ல. அந்த வகுப்பு போல பெண்கள் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? கிடையாது. இப்ப சமூக நீதி பேசுறாங்கல்ல, பெண் உரிமை பேசுறாங்கல்ல, பெரியார் அப்படிம்பாங்க. கேட்டா பெண் உரிமை, கனிமொழி அக்கா உடனே கிளம்பிடுவாங்க. ஏன் இதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க? சோ இது வந்துட்டா அந்த மக்களுக்கு உண்டான உரிமை, அதாவது ஏழை எளிய மக்கள் இஸ்லாமியில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உண்டான உரிமை அங்க கிடைக்கும். அதுல இருந்து வரக்கூடிய பணங்கள் சட்டவிரோதமாக போகாமல் இந்த ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய இடத்துல வந்து நிற்குது. அப்போ ஏழை மக்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? ஏற்கனவே மோடி வந்து இந்த முத்தலாக் சட்ட திருத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தலாக்குன்னு சொன்னால் விவாகரத்து ஆயிரும். இப்போ அப்படி பண்ண முடியுமா? முதல்ல எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, சொன்னாலே எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல. இன்னைக்கு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையாங்க? இவங்க எதிர்ப்பாங்க. கேட்டால் என்னன்னே தெரியாது. மோடி அவர்கள் கொண்டு வர்றாரா? எதிர்.
அதுதான் இவங்களோட வேலை. ஆனா இப்போ வந்து இந்த வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது வந்து முஸ்லிம்களுக்கான வந்து ஒரு நல்ல திட்டமா தான் கொண்டு வந்திருக்காங்க. இது முஸ்லிம்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் இல்லையா? இவர் ஏன் வந்து இதை எதிர்த்துட்டு வந்து இந்த ஓட்டுக்காக தான், இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டும் போதுமா? இவர் வந்து புதுசா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், உண்மையான இஸ்லாமிய தலைவர்கள் அனைவருமே மோடியின் பின்னாலேயும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளவுபடுத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மதத்தின் பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் வந்து எங்கிட்ட தான் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அதனால நீ வந்து எனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் தரணும், எனக்கு வந்து மந்திரி போஸ்டிங் தரணும், இல்ல எம்பி போஸ்ட் தரணும் அப்படின்னு ஸ்டாலின் பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டம், அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள், அதாவது ஏழை எளிய மக்கள் வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள். எப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய மகள்னு பாத்துக்கிறாருல, ஆனா உலகத்துக்கெல்லாம் அப்பாம்பார். சரி, அவர் பையன் இருக்கிறார்ல உதயநிதி, அவருக்கு டாஸ்மார்க் கடையில வந்து அவருக்கு இது பண்ணுவாரா? அவர் மகளுக்கு டாஸ்மார்க் கடையில் இது பண்ணுவாரா? ஆனா பண்ண மாட்டார். புரியுதுங்களா? அப்பாம்பார். யார் அந்த சார்? அந்த விஷயம், அந்த கொடுமை ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் நடந்திருந்தா இப்படிதான் மெத்தனமா இருப்பாரா? அப்பான்னு சொல்றாருல, அப்போ அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி இஸ்லாமத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய தலைவர்கள் தன்னுடைய ஒரு கட்சியாக நடத்தி அதை கொண்டு போய் அந்த இஸ்லாமிய மக்களை அடமான வைக்கிறாங்க. எங்கிட்ட இவ்வளோ ஓட்டு இருக்கு, எனக்கு எம்பி பதவி கொடுங்க, எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுங்க, எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு அவங்க காலடி கிடக்குறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இவர் வந்து நான் வகுப்பு போட எதிர்க்கிறேங்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, சன் டிவி இருக்கிற ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடமும் அறிவாலை இருக்கக்கூடிய இடமும் கோபாலபுரமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இவர் இதே ஸ்டாண்டில் தான் இருப்பாரா? இல்லை இந்தாங்கப்பா வகுப்பு வாரியத்துக்கு நீங்கள் வச்சுக்குங்க, நான் கிளம்புறேன், காலி பண்ணி போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துருவாரா? அப்படின்னா ஸ்டாலினுக்கு சவால் விடுறீங்களா? ஆமாங்க, நான் சவால் விடுறேன். அந்த இடம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அந்த அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரா? மன்னர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் அவுரங்கசீப் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து படையெடுத்து வரும்போது, இஸ்லாமிய மன்னர்கள்லாம் படையெடுத்து வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வரைக்கும் வர்றாங்க. அதுக்கு இந்த பக்கம் வர முடியல அவங்களால. அந்த ஹைதராபாத் வரைக்கும் வரும்போது வந்துட்டு அங்கிருந்து திரும்பி போகும்போது சவுத்தை பார்த்து நின்று இதெல்லாம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு போயிட்டாங்க. ஹைதராபாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னா கோபாலபுரமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது தானே? அறிவாலயம், அறிவே இல்லாத அந்த அறிவாலயமும் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானது தானே? அப்போ அங்கே இருக்கிறவங்களா கிளம்பி வந்துடுவாங்களா வெளியில? இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட செயல் பாருங்க. இதை வந்து சட்டமன்றத்தில் வேற பேசுறாங்க. அதாவது மோடி அவர்கள் கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக இவங்க எதிர்ப்பாங்க. அது என்ன நல்லது இருக்கா கெட்டது இருக்கா எதை பத்தி ஆராய மாட்டாங்க. இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா இவங்களுடைய அந்த 1000 கோடி ஊழலை மறைக்கிறதுக்கு உண்டான திட்டமாக தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்தித்து வந்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி கிளம்பியிருக்காரு. இது இந்த மாதிரியான, ஏன்னா அவருடைய பதவிக்காக வந்து அவர் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் அதிமுக அதற்கான வந்து ஒரு மீட்டிங்காக தான் அங்கே போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கேன் சார். இதை பற்றி எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் மக்களுக்காக உள்துறை அமைச்சரை பார்த்துங்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்குது இங்கே தமிழ்நாட்டில், இருக்கா இல்லைங்களா? ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் 7-8 இடங்களில் செயின் பறிப்பு. இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதாவது சட்டம் ஒழுங்குடைய ஒரு கவலைக்கிடமான இது எதுன்னு கேட்டிங்கன்னா செயின் பறிப்பு தான். ஏன்னா மக்கள் வந்து நடு ரோட்டில் நடந்து போகிறக்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து ஈரானிய கொலைகளுக்கு தெரிஞ்சிருக்குது, இங்கே இருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வருக்கு தெரியல. அங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்து இங்கே செயின் எடுத்துட்டு போகிறான். அவ்வளோ கேவலமாக இருக்குது இங்கே. இதையே எதிர்கட்சி தலைவர் சொல்லக்கூடாதா? இங்கே தான் செவிடங்காதில் சங்கூதுன மாதிரி முதல்வருக்கு ஊதுனா ஒன்றும் கேட்கறது இல்லை. அதனால நேராக போய், ஏன்னா இவர் தான் அந்த இத்து போன இரும்பு கை வச்சிருக்காருல, அதனால அவர் காதை கேட்க மாட்டேங்குது. அதனால அவர் அங்கே போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்றாரு. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா தமிழகத்தில் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு, அதாவது இருக்கு. இப்போது பெண்கள் வந்து தொடர்ந்து சிறுமிகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் வந்து பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு ஸ்கூலில். இது எல்லாமே அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து கொள்ளை அப்படின்னு வந்து தொடர்ந்து இருக்குது. அப்பெல்லாம் போகாத எடப்பாடி அவர்கள் இப்போ போனதுக்கு காரணம் என்ன? அதாவது மேடம், இந்த செயின் பறிப்பு சம்பவத்தை மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததுக்கு அதுதான் கடைசி உதாரணம். ஒரு கொள்ளைக்காரன் வந்து நீங்கள் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து செயினை பறிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது வந்து சாதாரணமாக வந்துடாது. சட்டம் ஒழுங்கு காவல்துறை இவங்களை யாரையுமே எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் முடிக்கு வந்தால் தான் இந்த மாதிரி இடத்துலையே இறங்குவான்.
அதை பண்ணியிருக்காங்க. அது இங்கே இருக்கிற ஆள் கிடையாது. அங்கே மும்பையிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து ஈரானிய கொள்ளையர்கள் இங்கே எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்குது. அட முதல்வர் அங்கே அப்படி தான் இருக்கிறாரு, அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது, அங்கே போய் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வந்துருக்கிறான். வேறு எங்கேயும் பண்ண முடியாது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் எந்த இடத்துலையும் இதை பண்ண முடியாது. அதனால தான் இங்கே வந்துருக்கிறான். அழகாக வந்து தூக்கிட்டு போயிட்டான். இப்போ இதை வந்து உள்துறை அமைச்சரை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசக்கூடாதா? உடனே தையோ முயோன்னு குதிக்கிறானுங்க. பாருங்கள், உள்துறை அமைச்சரை பார்த்துட்டாருன்னு. அவர் உள்துறை அமைச்சர், இவர் எதிர்க்கட்சி தலைவர், ஏன் சந்திக்கக்கூடாதா? இல்லை, அவ்வளோ அக்கறையா திராவிட கட்சிக்கு தமிழகத்தின் மேல? இல்லைங்க, அவருக்கு அக்கறை இருக்குதுங்க, அதனால போய் பார்க்குறாரு. இவ்வளோ நாள் அக்கறை இல்லையா? இல்லைங்க, அது அவரை தான் கேட்கணும். அவருக்கு வந்து போய் பார்த்துட்டு நீங்க தானே சார் சொல்றீங்க, அவர் வந்து நேற்று செயின் பறிப்பு சம்பவம் நடந்து. ஆமாங்க, அவரு வந்து பேட்டி கொடுத்துருக்காருங்க. அவர் பேட்டியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குது, அதை பற்றி நான் இவர்கிட்ட உள்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறேன்னு சொல்கிறார். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் மக்களுடைய பிரச்சனையில் பேசுகிறக்காக தான் போயிருக்கார். இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ 6ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வர்றாரு. எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து பல ஊர்கள்லேருந்து ராமேஸ்வரம் போகணும். இப்போ அந்த பாலம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் திறக்கும். அப்போது ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ட்ரெயின் அங்கே இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. அந்த பாலம் திறந்துட்டாங்க அப்படின்னா, பாம்பன் பாலம் திறந்துட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸாக ட்ரெயின் போகலாம் இனிமேல். அப்போது வந்து சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் கேட்கலாம், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் கேட்கலாம், கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ட்ரெயின் ஏன்னா தமிழர்களுடைய புனித தலம் அது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் அங்கே வர்றாங்க. அப்போ எல்லா இடத்துலேருந்து அந்த ஊருக்கு ட்ரெயின் கேட்கலாம்ல. அப்போ அந்த இடம் ஒரு தொழில் நகரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சுற்றுலா தலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போவே இருக்குது. ஆனால் இந்த கேடுகட்ட அரசாங்கம் அதை வந்து சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு 70 கோடி மக்களை கூட்டி போட்டார் அவர். அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு திரிவேணி சங்கமத்தில் 70 கோடி மக்கள், அந்த போட் விடுறவர் 30 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு, இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கார், ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கிறார். இங்கே எவ்வளோ தளம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் எதுவுமே பண்ணாமல் இவரு தண்ணியை வச்சு ஃபேமஸ் ஆனார். என்ன தண்ணி? சாராய தண்ணியை வச்சு ஃபேமஸ் ஆனார். அது மூலமாக 52,000 கோடி ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காரு. பாருங்களேன், ஒரு முதல்வர் குடிக்கக்கூடிய தண்ணியை வச்சு 70 கோடி மக்களை கூப்பிட்டு அந்த ஒரு இடத்துல கூட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்துக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உதவுகிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் குடிக்கு அடிமையாக்கி 52,000 கோடி ரூபாய் அவங்க பாக்கெட்லேருந்து உருவிருக்கார். யார் சிறந்தவர்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, சிறந்தவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய நலனுக்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு ட்ரெயின் வேணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிதி வேணும், இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, பாலியல் வன்முறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பேச போயிருக்காரு. இல்லை, எனக்கு என்ன சந்தேகம்னா, எடப்பாடி அவர்கள் வந்து அவர்களுடைய இடி ஆவணத்தை கையில் எடுத்ததற்காக அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக வந்து அமித்ஷாவை சந்திக்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி திமுக காரங்களாம் இருப்பான் பாருங்க, இடியில் மாட்டியிருப்பான், ஐடியில் மாட்டியிருப்பான், ஐடி ரெய்டில் மாட்டியிருப்பான். அவங்கெல்லாம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரை சிதம்பரம் அவர்களை இதுக்காக பார்க்க போயிருப்பாங்க. எல்லாம் ஜெயிலுக்கு போனோமே, போய் ஏதாவது காலில் வந்து கேட்டுலாம், எங்களுக்கு பிச்சை எடுத்துக்கலாம், தப்பிச்சு எனக்கு வழி விடுங்கன்னு கேட்கலாம், கெஞ்சி பார்க்கலான்னு போயிருப்பாங்க. கனிமொழி அக்காவை ஜெயிலில் வச்சுக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்தது. அப்படியே அன்னைக்கு நடக்குது. பிஜேபி சொல்லி தான் இடி ரைடு வருதா தமிழ்நாட்டுக்கு? ஏங்க, இங்கே இந்த கேஸ் 1000 கோடி ரூபாய் ஊழல் இருக்கு இல்லையா, அந்த 1000 கோடி ரூபாய் ஊழலுடைய எஃப்ஐஆர் யார் போட்டா? இவங்க போட்டது தானே, மாநில அரசாங்கம் போட்ட எஃப்ஐஆர் தானே. அந்த எஃப்ஐஆர்ல பண பரிவர்த்தனை, சட்டவிரோத பண பரிவர்த்தனை இருக்குன்னு இடி வர்றாங்க. அதுல தானே இந்த 1000 கோடியில் மாட்டுது. இதுக்கும் இந்த உள்துறை அமைச்சருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வழக்கு போட்டது மாநில அரசாங்கம், இடி உள்ள வர்றாங்க. இதுல உள்துறை அமைச்சருடைய பங்கு இங்க இருக்கு. சரி, உள்துறை அமைச்சருடைய பங்கு கிடையாது சார். ஆனா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்ததாகவும், இதுல வந்து அண்ணாமலை இருந்தா வந்து நம்மளுடைய கூட்டணி வந்து நிரந்தரமாக இருக்காது அப்படின்னதாகவும் ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் வந்து ஒரு விஷயம் வந்து வெளியானுச்சு. இப்போ இதனால தான் வந்து அண்ணாமலை வந்து இமீடியட்டாக எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் காலையில் வந்து விடியற் காலையில் வந்து டெல்லியில் இருக்காரு. அதாவது இது ஒரு தவறான தகவல். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே பிஜேபி வந்து தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் பரவியிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து தாமரை இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருடைய மக்களுடைய மனங்கள்லையும் தாமரை வந்துடுச்சு. அது ஓட்டாக மாற வேண்டியது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சோகால்டு மீடியா எல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா, அந்த மீடியாவுக்குமே அண்ணாமலைங்கிற அந்த பேர் இல்லைன்னா யாரும் பார்க்குறதில்ல.
அந்த லெவலில் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆளுமை மிக்க தலைவராகிறார். சரிங்களா? அவரை மாற்றுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டிருக்க மாட்டார். எடப்பாடி அவர்கள் அண்ணன் கேட்டிருக்கவே மாட்டார். புரியுங்களா? அது மட்டும் இல்லை, அது மாற்றுற இடத்துலையும் எங்களுடைய அமித்ஷா அவர்கள் இருக்க மாட்டார். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது அது சம்மந்தப்பட்டதாக இருக்காது. இப்போது டாஸ்மாக் ஊழலை பற்றி வந்து அதற்கு சம்மந்தப்பட்டவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுத்து அதற்கான சரியான தண்டனை தர வேண்டும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேசினதா வந்து சொல்லியிருந்தார். இப்போது டாஸ்மாக் ஊழலில் யாரெல்லாம் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க, யாரெல்லாம் வந்து உடனடியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா வந்து 2 நீதிபதிகளுமே வந்து அவங்களுடைய அமர்வுலேருந்து விலகிட்டாங்க. இப்போது ஏன்னா இது வந்து திமுகவினுடைய வந்து ப்ரெஷரா, இல்லை வந்து இடியோட ப்ரெஷரா, இல்லை மத்திய அரசினுடைய ப்ரெஷர்னால வெளியே போனாங்களா? இல்லைங்க, நீதிபதி பார்த்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்கள் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஏன் பார்த்துருப்பாரு? ஆமாம், முதலமைச்சர் அவர்கள் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதனுடைய மெயின் காரியகர்த்தாவே அவராக தான் இருப்பார். நீங்கள் பாருங்க, டெல்லி எடுத்துக்கோங்க, யார் உள்ளே போனா? கெஜ்ரிவால். யார்? டெல்லியினுடைய முதல்வர். சத்தீஸ்கர் அதனுடைய முதல்வர் தான் உள்ளே போனார். சரிங்களா? அப்போ இங்கே சாராய ஊழல், கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிற மாதிரி நீங்கள் போய் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா ஜிபே பண்ண சொல்கிறாங்க. ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே எல்லாம் எங்களுடைய மோடி அவர்களுடைய அந்த பண பரிவர்த்தனை தான் யூபிஐ ஐடி அதுலேயே பண்ண சொல்கிறாங்க. 150 ரூபாய்க்கு வாங்கினா 160 ரூபா. அப்போ 160 ரூபாய்க்கு உண்டான மெட்டீரியல் அங்கே இருக்கணும்ல. 150 ரூபா தான் எம்ஆர்பி, 160 ரூபா பே பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி மாற்றாங்க பாருங்கள். பணமாக வாங்கியிருந்தா கூட இல்லை சார் வாங்கலான்ருப்பான், யூபிஐயில் வாங்கிக்கிறான். எங்கால் வந்து இது முன்னே சொன்னோம் பார்த்தீங்களா, கள்ள பணத்தை ஒழிக்கலான்னு சொன்னோம்ல, இப்போ மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள். யூபிஐ பயன்படுத்தி 150 ரூபா பண்ண வேண்டிய இடத்துல 160 ரூபா பண்ணியிருக்காங்க. அந்த 10 ரூபா எதுக்காக வாங்கியிருப்பாங்க? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ராங்கிறது கண் கூட தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ இங்கே ஊழல் நடந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சுல. அப்போது இதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார். ஆல்ரெடி அவர் ஏற்கனவே 400 நாட்கள் மேலே ஜெயிலில் இருந்தவர் தான். அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த பணம் இருக்குது பாருங்கள், இந்த 1000 கோடி எல்லாம் கம்மி, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் கோடிக்கு மேலே தான் இருக்கும். இந்த பணம் எங்கே போயிருக்கும்? அது முதல் குடும்பத்துக்கு வந்திருக்கும் சார். இதனுடைய இந்த துறையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமையா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறீங்க? கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அப்போ இதனுடைய முக்கிய காரியகர்த்தா அவர் தான். இங்க புடிச்சா அங்க லைட் எரியும், புரியுதுங்களா? இங்க அடிச்சா அங்க சாக்கடிக்கும். கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அரெஸ்ட் ஆவார். அதான் சார், இந்த ஆட்சியே வந்து 2026 வரைக்கும் தொடராது, வாய்ப்பு குறைவு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நீதிபதிகளுமே விளங்கிட்டாங்க அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னீங்க. இதுதான்னா இப்ப முதல்வர் உள்ள போவாரா, அதுக்கு நம்ம தீர்ப்பு கொடுத்தோம்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயத்துல விலகிட்டாங்க. திமுக கார மிரட்டுவானுங்க. ஏற்கனவே பாத்தீங்களா ஆர்.எஸ். பாரதி என்ன சொன்னாரு, நாங்க போட்ட பிச்சைன்னார் நீதிபதிகளை, புரியுதுங்களா? அப்ப இவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்கூடிய கடைசி ஆயுதம் என்ன தெரியுங்களா? ரவுடிசம். இன்னைக்கு ரவுடிசம் எடுத்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் ரவுடிசம் பண்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நீங்க பெண்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர், யூடியூபர் சவுக்கு சங்கர் மேலேயே போய் தாக்குதல் பண்றாங்க. இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல் பாருங்க. தெளிவா தெரியுது, ரவுடிசத்தை கையில் எடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குங்க. அதனால பயந்து இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கேஸில் நூல் பிடிச்ச மாதிரி போனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும். கடைசியில் ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவார். இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த அமர்வுக்கு யாரை வந்து உட்கார வைப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக ஒரு நியாயமான நீதிபதி வரணும். யாரை உட்கார வைப்பாங்க? மத்திய அரசு வந்து நியமனம் பண்ணுற ஒரு நீதிபதியாக வருவாங்களா, இல்லை வந்து ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுடைய இதுதான் டைரக்ஷனில் தான் நடக்கும். கண்டிப்பாக ஒரு நியாயமான நீதிபதி வருவார். வந்தார்னா எனக்கு தெரிஞ்சு முதல் ஆர்டரே இந்த திராவிட மாடலினுடைய நாயகன் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் ஆவார். அதில் எந்த விதமான குழப்பம் கிடையாது. 2வது உதயநிதி ஸ்டாலின் அவர் அரெஸ்ட் ஆவார். 3வது 5 கட்சி அமாவாசை, ஊழலின் ஊற்றுக்கண், அப்புறம் வந்து லஞ்சம் வாங்குற நாயகன் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆவார். ஆனால் இந்த தடவை உள்ளே போனாங்கன்னா வெளியில் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இப்போது மக்களை பற்றி மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்து எடப்பாடி அவர்கள் அங்கே போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா அவர்கள் வலுவான என்டிஏ கூட்டணி வந்து உருவாகும், அதில் வந்து புயலாக வீசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஊழலும் மது வெள்ளமும் வந்து ஓய்ந்து விடும் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போது எடப்பாடி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலை, ஏன்னா அப்பப்போ வந்து எல்லாருமே ஒரே இடத்துலையா வந்து
கூட்டணி வந்து வச்சுருக்காங்க, எல்லாரும் நிலையாக இருக்காங்களா, அது அந்த இடத்துல வந்து அறிவிப்போம். அப்போ வந்து நான் வந்து தெளிவான கருத்தாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இது ரெண்டுமே வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை மாதிரி தானே தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அமித்ஷா அவர்கள் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே இரும்பு மனிதர் தாங்க அவரு. இரும்பு மனிதர் எந்த பாட்டு கருத்து? நான் வந்து உங்களுடைய தலைவரை வந்து நான் இதுவே சொல்லல. இரும்பு கரம் கொண்டவர் கிடையாது. அவர் உண்மையாலுமே இரும்பு மனிதர் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டுக்குங்க. இப்போ அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் பார்த்துட்டாங்க, கூட்டணி வந்துருச்சு, கதறாங்க. மீடியாலாம் இன்னைக்கு அப்படிதான் கதறாங்க. சோகால்டு மீடியா திமுக கிட்ட 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மீடியா எல்லாருமே இன்னைக்கு அதான் பயம், அவ்வளவு பதறாங்க. வந்துட்டாங்கடா கூட்டணி. ஆமா, இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சா திமுக நடுரோட்டில் தான் நிற்கும். திமுக நம்பி இருக்கக்கூடியவங்களாம் பிச்சை தானே எடுக்கணும். யார் காசு தருவா? ஏங்க இவங்க வந்து திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தாங்க இவங்களுக்கெல்லாம் காசு. புகழ் பாடிட்டு 23ஆம் புலிகேசியில் புகழ் பாடுற மாதிரி பாடிக்கிட்டு வாழ்க வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு வருந்தா தானே காசு. அவங்க ஆட்சி விட்டு இறங்குனா அப்படின்னா கூட்டணி கன்ஃபார்ம். பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், மீடியாக்கள் கதறாங்க, கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு கதறாங்க. புரியுதுங்களா? இந்த கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு கதறாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால தான் இன்னைக்கு எல்லா மீடியாவும் இன்னைக்கு அதான் பேசுகிறாங்க. எடப்பாடி வந்து அமித்ஷா அவர்களை பார்த்துட்டாரு, இன்னைக்கு கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னு ஏன் கதறாங்க? ஏங்க, மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா என்ன வேணால் நடக்கும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கார், எங்கள் கூட்டணி மிக வலிமையானது, என்டிஏ கூட்டணி மிக வலிமையானது, யார் வேணால் வரலாங்கிறாங்க. திமுக தான் எங்களுடைய முதல் எதிரிங்கிறார். ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குற. 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்குறேங்க 2 கூட்டணி சேர்ந்து. இங்கே 4 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பணம் இங்கே தமிழ்நாட்டு கொடுத்துருக்குறோம். இந்த கூட்டணி ஜல்லிக்கட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை தடை பண்ணது திமுக காங்கிரஸ் கூட்டணி, கொண்டு வந்தது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி. சரி சரி, புரியுதுங்களா? மற்றவர்கள் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? மற்றவர்கள் புகழ் பாடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆர்பி உதயகுமார் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து எப்பவும் இல்லாம இன்னைக்கு பேசியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பேசும் பொருளா தானே சார் மாறி இருக்கு. அதாவது அவருடைய கருத்தை சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு சொல்லணும்னு தோணி இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் யாருன்னு கேட்டா, இந்தியாவினுடைய ஜானகியன் யாருன்னு கேட்டா, இந்தியாவை இன்னைக்கு இவ்வளவு பெரிய வல்லரசு நாட்டா நோக்கி போயிட்டு இருக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டா, மோடிக்கு பக்கபலமாக இருந்து அவரோட துணையாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான் மிக தெளிவாக தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சாமானிய வந்து தூங்கிட்டு தூக்கத்தில் எழுப்பி கூட, சார் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் யார் சார், இந்தியாவோட இரும்பு மனிதர் யார் சார்னு கேட்டால் அமித்ஷான்றோம். இன்னைக்கு அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கார் அவர். அதனால் உதயகுமார் அவர் அண்ணன் சொல்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லையே. ஆனால் இவ்வளோ நாள் சொல்லாமல் இன்னைக்கு பேசினது தானே சார் வியப்பாக இருக்குது. அதுதான் அது வந்து கூட்டணிக்கான பலமான கூட்டணி அமைச்சர். நீங்களும் பாருங்களேன், கடைசியில் வந்து உங்களுடைய அந்த இதுவும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்துருமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரி தான். எதிர்பார்ப்பு இல்லை சார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசிய விஷயம் இன்னைக்குமே வந்து வைகோ அவர்கள் கருணாநிதி பேசாத பேச்சாங்க. திருமாவளவன் கருணாநிதி பேசாத பேச்சா? திருமாவளவன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா? சொல்லுங்க. இதே செல்வ பெருந்தகை வேற கூட்டணியில், அவரு 5 கட்சி மாற்றினவர் தான், வேற கூட்டணியில் இருக்கும்போது இந்த டிஎம்கே தலைவர்களை பேசாத பேச்சா? வைகோ அவர்கள் பேசாத பேச்சாங்க. அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளில் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் போட்டு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார். இப்படி இன்னைக்கு எல்லா அம்மாவாசிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு உதயசூரியனுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க பேசாத பேச்சா? நீங்கள் என்ன பண்ண அதாங்க இப்படி இந்த கூட்டணிலாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட இருக்க கூட்டணி எல்லாமே காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள். இன்னைக்கு காங்கிரஸோட ஒன்றா நின்றுக்கிட்டு பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஏன்? இவங்க எல்லாருனாலையும் இன்னைக்கு ஊழல் பண்ண முடியாது. ஏன்னா மத்தியில் பாஜக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல செய்தியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் வந்து அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறதா, அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் பரவிட்டு இருக்கு. என்ன முக்கியமான செய்தி, நற்செய்தியாக இருக்கும் சார்? எங்கள் தலைவர் மீண்டும் தலைவர் ஆவார், ராஜாவாக தான் வருவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அவர் தான் எங்களுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்னு நான் நம்புகிறேன். இப்போது
ஆக்சுவலாக வந்து தப்பு கணக்கு நீங்கள் போடாதீங்க. தப்பு கணக்கு போட்டிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க, உங்களுடைய கணக்கு ஈடுபடாது அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு. அது ஸ்டாலின் பற்றி சொல்லியிருப்பார். அப்படியா? இல்லை, இது வந்து ரேஷன் கடையில் வந்து எஸ்பி வேலுமணி 1500 ரூபா பணம் கொடுக்கும்போது இன்னும் 2500 ரூபா கொடுத்தீங்கன்னா 5000 ரூபா ஆகும்னு சொன்னார்ல, அந்த தப்பு கணக்கு சொல்லியிருப்பாரு. இல்லை, ஸ்டாலின் வேலுமணியை பார்த்து சொல்லியிருக்காரு. அடுத்தது நாங்கள் வரமாட்டோம்னா நீங்கள் தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க, நாங்கள் தான் வருவோன்னு. அதாங்க, அவர் ஒன்றும் தூக்கத்துலேயே இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மாதிரி நிறைய தப்பு கணக்கு போடுவார். இந்த தடவை வந்து பிஜேபி எந்த விதமான தப்பு கணக்கு போட மாட்டோம், புரியுதுங்களா? எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த திமுகவை வேரடி மண்ணோடு சாய்ப்போம். பிரகாசமான தமிழகம் இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு எங்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு ஊழல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி சாராயம் வந்து 6 மாதம் ஓடுது. இதை தடுத்து நிறுத்தணும்னா எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா மட்டும்தான் சாத்தியப்படும். இப்போ இன்றைக்கி பாஜகவுக்கு வந்துங்க 18% ஓட்டு மினிமம் இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே வர்றேன், 18% ஓட்டு இன்றைக்கி இருக்குது, சரிங்களா? ஏடிஎம்கேக்கு 22% ஓட்டு, இதெல்லாம் ப்ரூஃப் 40% ஓட்டாச்சு, சரிங்களா? இன்னும் இந்த கூட்டணிகள்லாம் பலம் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 10% ஓட்டு வந்துடும், கண்டிப்பாக 50% ஓட்டுக்கு மேலே வந்துடும். அப்போது ஏடிஎம்கேங்கிறது வந்து ஏடிஎம்கே, பிஜேபி இல்லை இதோடு இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள், அப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், இவங்க எல்லாம் சேரும்போது குறைஞ்சபட்சம் 55% 60% ஓட்டு இந்த என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது டிஎம்கே டெபாசிட்டே வாங்காது. 234 தொகுதியில் டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். அப்போ திமுகவே அது காங்கிரஸ் எப்படி வந்து மத்தியில் வந்து ஆட்சி செய்யறதுக்கே இல்லாமல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் டிஎம்கே வந்து எந்த காலத்திலையும் ஆட்சி அமைக்கவே முடியாத அளவுக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்து காட்டுவார். 40 எம்பிகளையும் கூட்டிகிட்டு டெல்லி போகிறதா முதல்வர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி போயிருந்தாரு. இது வந்து டீலிமிட்டேஷனுக்காக அவங்க போகிறாங்களா சார், இல்லை வந்து இந்த ஊழல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக போகிறாங்க? நேராக போய் திகார் ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவங்க அடுத்து அங்கே தான் போக போகிறாங்க. மோடி அவர்களை பார்க்க போகிறாங்க, நீங்கள் வந்து திகாரை போய் அவங்க எதுக்கு டெல்லி போகிறாங்கன்னு இருக்கிறீங்க? ஏற்கனவே 40 எம்பி அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய 40 எம்பியும் மோடி பார்த்துருக்க முடியாதா? மக்களுக்காக என்னத்தை கேட்டிருக்கிறாங்கன்னு கேட்குறேன் நான். இது வரைக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனையை அங்கே பேசியிருக்காங்களா? திகார் ஜெயில் எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. அங்கே போய் இங்கே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி உள்ள ஜெயிலில் வைக்கும்போது, புழல் ஜெயில் வைக்கும்போது ஏசி போடுங்க, டிவி மாட்டுங்க, மெனுவெல்லாம் மாற்றுங்க, காலையில் சப்பாத்தி போடுங்க, மத்தியானம் பிரியாணி போடுங்க, நைட்டு சப்பாத்தி போடுங்கன்னு ஆர்டர் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே ஏதாவது பண்ண முடியுமா, வாய்ப்பு எதாவது இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே அங்கே தான் போக போகிறாங்க. நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிந்தி பண்ணிட்டு பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போனால் இவங்க பேசுகிறது அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க புரியாது. அப்புறம் ஏக் தோக் தீன் கம்பி என்னன்னுல ஏக் தோக் தீன்னு, அதனால் ஒரு ஹிந்தி பண்ணிட்ட பார்த்து இப்போவே கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளோ பெரிய இடமா திகார் ஜெயிலு, நம்மலாம் வந்து ஏதாவது பயத்தில் தான் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் அதுக்கு தான் போகிறார், பயத்தில் தான் போகிறார். டெல்லியை நோக்கி இன்றைக்கி போகிறாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதவிக்காக ஓடி இருப்பார். இன்றைக்கி பயத்தில் ஓடுறாரு. 1000 கோடி ஊழல், திகார் ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போகிறார்.